to Tips of Taste. இன்னைக்கு ஒரு காரசாரமா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் சொஜ்ஜி வீடியோ தான் பார்க்க போறோம். எக் பிளான்ட் வச்சு எப்படி கத்திரிக்காய் சொஜ்ஜி செய்யலாங்கிறது இந்த வீடியோல காமிக்கிறேன். நான் இன்னைக்கு 1 கிலோ எக் பிளான்ட் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 7 பச்சை மிளகாய், 8 பல்லு பூண்டு, 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன், அதை தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன். எக் பிளான்ட்டை நான் பெருசு பெருசாக வெட்டுறேன். எப்படியும் ஆயிலில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம், சீக்கிரமாக வெந்துடும். கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கிலோ கத்திரிக்காய் சொஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு 200 ml தேவைப்படும். நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் நல்ல மிளகு ஆட் பண்ணி இந்த ஆயிலில் ரோஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எக் பிளான்ட் இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 6 கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். எக் பிளான்ட் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். நாலு தக்காளி எடுத்திருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வேகணும், அப்போ நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா மசியுது பாருங்க. மசாலா ஆட் பண்ணலாம். 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்ல மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணணும். இப்போ நம்ம புளி ஊற போட்டிருந்தோம்ல, அந்த புளியை கரைச்சி இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா சொஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 50 கிராம் வேர்க்கடலையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் சொஜ்ஜியில் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரசாரமான பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கத்திரிக்காய் சொஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ரெசிபி வேணும்னு. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Anita Lenin, Tips of Taste.